கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பீதாவே ஆராதிக்கின்றோம். கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு சிரம் தாழ்த்தி நம்மை தாமே அர்ப்பணித்து ஒப்புக் கொடுப்போம். இந்த அதிகாலை பொழுதினிலே இதோ ஆவியானவர் நம்மை தட்டி எழுப்பி திருப்பாதத்தில் அமர்த்த கிருபைக்காய் நன்றி சொல்லி, இந்த நாளில் அவர் என்னோடு பேசவிருக்கும் வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்க எங்கள் செவிகளை திறந்திருளும். மறை உண்மைகளை அறிந்து கொள்ள எங்கள் அறிவு கண்களை திறந்திருளும். அப்பா, இதோ நாங்கள் வெறுமையான பாத்திரம். பீதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். தூய தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். தாகமாயிருக்கிறோம் ஆண்டவரே, உடைய வார்த்தை வசனுக்காக நீர் எங்களோடு பேசுவீராக. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. நாங்கள் எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஹalleluya, ஹalleluya,
சாலமோனுக்கு ஆண்டவர் 2ஆம் முறையாக காட்சி கொடுக்கிறார். இதுதான் 2 குறிப்பேடு 7ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் சாலமோனுக்கு இரவில் தோன்றி. 2 குறிப்பேடு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமென். பின்பு ஆண்டவர் சாலமோனுக்கு இரவில் தோன்றி, நான் உன் விண்ணப்பத்தை ஏற்று இவ்விடத்தை எனக்கு பலியிடும் கோவிலாக தேர்ந்து கொண்டுள்ளேன். ஆமென். ஆமென். ஆண்டவர் சாலமோனுக்கு 2ஆம் முறையாக தோன்றுகிறார். தோன்றி, நான் உன் விண்ணப்பத்தை ஏற்று இவ்விடத்தை எனக்கு பலியிடும் கோவிலாக தேர்ந்து கொண்டுள்ளேன் என்று சொல்லுகிறார். அதனால தான் 13ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும், நான் மழை பெய்யாதவாறு வானத்தை அடைத்தாலும், நாட்டை அழிக்க வெட்டு கிளிகளுக்கு கட்டளை இட்டாலும், என் மக்களிடையே கொள்ளை நோயை அனுப்பினாலும், எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால், வானகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவர்களது நாட்டுக்கு நலனளிப்பேன். ஆமென். ஆண்டவருடைய காட்சி சாலமோனுக்கு கொடுக்கப்படுகிறது. இரவில் தோன்றி, இரவில் காட்சி காண்கிறார். ஆண்டவருடைய காட்சியை காண்கிறார். மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, மழை பெய்யாதவாறு வானத்தை அடைத்தாலும், நாட்டை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளை இட்டாலும், என் மக்களிடையே கொள்ளை நோயை அனுப்பினாலும், எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று என் மக்கள் சிறுமையுற்று தங்களை தாழ்த்தி, எனது நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் சிறுமையுற்று தங்களை தாழ்த்தி, தாழ்ச்சியுள்ள ஜெபம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி, சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால், வானகத்திலிருந்து அவருடைய மன்றாட்டுகளை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பு. முதலாவது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன். நம்முடைய குற்றங்கள் குறைகள் என்ன இருந்தாலும், அவற்றை நீ என்ன தவறு செய்தாலும் ஆண்டவரிடத்தில் மன்றாடணும். மற்றவங்கள்ட்ட போய் சொல்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. பலவீனங்களை, உன்னுடைய வீக்னஸ்ஸு எதையும் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணாத. ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு, அவர் பார்த்து கொள்வார். மற்றவர்களிடத்தவருடைய பலவீனத்தில் சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் அவர்கள் கேட்பார்கள், மாறாக உனக்கு எதிராக அவர்கள் திரும்புவார்கள். எனவே நம்முடைய பலவீனங்களை ஆண்டவரிடத்தில் மாத்திரம் சப்மிட். என்னுடைய பலவீனம் பலன் எல்லாம் உமக்கு தெரிய மாட்டவர். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன். யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். எனவே அவரிடத்தில் பன்றாடு, என்னை நோக்கி பன்றாடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன். நான் உனக்கு நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை நான் உனக்கு விளக்கி கூறி என்று சொல்லு. மனுஷன்ட்டு போய் சொல்லி பிரயோஜனம் இல்லை. எந்த தப்பு என்ன இருந்தால் அவர் சொல்கிறார் ஆண்டவர், உன் குற்றங்களை கார் மேகம் போலும், பாவங்களை என் முதுகுக்கு பின்னால் நான் எரிந்து விட்டேன், அவைகளை நான் நினைவில் கூற மாட்டேன். அப்போ செய்ய வேண்டியது என்ன? அவை தாழ்த்தி மனம் வருந்தி, தன்னை தாழ்த்தி மனம் வருந்தி இறந்து மன்றாடி
அவருடைய திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து நம்முடைய மன்றாட்டுகளை கேட்டு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஆமென். ஆமென். அவர்களது நாட்டிற்கு நலன். நலன் அளிப்பார். முதலாவது குற்றங்களை மன்னிக்கிறார். குற்றங்களை மன்னித்தாரே. குற்றங்களை மன்னிக்கிறார். மன்னிப்பாரே. இருக்கிறார். குற்றங்களை மன்னிக்கிற தேவன். அவர் சமூகத்தில் நீ வந்து உட்கார்ந்தா போதும். நோயிலிருந்து மீட்கின்றவர். உன்னுடைய எல்லா வேதனைகளையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. மனுஷன்று சொல்லி பலனில்லை. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றது அதுதான். உன்னுடைய வேதனைகளை, உன்னுடைய துன்பங்களை, உன்னுடைய துயரங்களை, உன்னுடைய பாடுகளை, உன்னுடைய கஷ்டங்களை, உன்னுடைய வீக்னஸ் தயவு செய்து நீ ஷேர் பண்ணாத. ஆமென். ஷேர் பண்ணா அவர்கள் உனக்கு எதிராக திரும்புவார்கள், உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்வார்கள், உன்னை பலவீனப்படுத்துவார்கள், உன்னை கேவலப்படுத்துவார்கள், இன்னும் அதிகமாக உன்னை தரைத்தட்டமாக மாற்ற பார்ப்பார்கள். மனிதரிடத்தில் நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைத்து நம்முடைய மன்றாட்டுகளை, விண்ணப்பங்களை இறை வேண்டல் மூலமாக, ஸ்தோத்திர பலிகள் மூலமாக அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் பார்த்து கொள்வார். உன்னுடைய பலவீனங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாத. இன்னைக்கு அதுதான் செய்யக்கூடாத காரியம். யார்கிட்டையும் ஷேர் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணு. மனுஷன்கிட்ட போய் ஷேர் பண்ணுறதுனால அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம உன்னை வேறு கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. இன்று ஆண்டவர் நமக்கு தருவார். எனவே ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி இறந்து மன்றாடி அவருடைய திருமுகத்தை நாடும் பொழுது நம்முடைய மன்றாட்டுகளை கேட்கப்படும். ஆமென். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆமென். நம்முடைய வீட்டிற்கும் நாட்டிற்கும் குடும்பங்களுக்கும் நலனளிப்பார். ஆமென். அதனால தான் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண் கொண்டு நோக்கி கவனத்தோடு செவி கொடுப்பேன். ஆமென். நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு ஸ்தோத்திர பலிகளையும் அவர் கவனத்தோடு செவி கொடுக்கிறார். ஆமென். என்ன வந்தாலும் அவருக்கு நன்றி. எனக்கு துன்பம் விளைந்தது எனது நன்மைக்காகவே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு, நோய் நொடிகள் எது வந்தாலும் அது உமக்கு தெரியும் ஆண்டவர். உம்முடைய சித்தம் இல்லாமல் எதுவும் என்னை அணுகாது. எனவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரிடத்தில் சரண்டர் ஆயிடுவோம். இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண் கொண்டு நோக்கி கவனத்தோடு செவி கொடுக்கிறவர். நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு ஸ்தோத்திர பலிகளுக்கும் கவனத்தோடு அவர் செவி கொடுக்க. என் பிள்ளை காலையில் எழுந்துச்சு என்னை நோக்கி ஸ்தோத்திர பலி எடுக்கும். இந்த ஸ்தோத்திர பலிக்கு இருக்கிற மகிமை வேற எதுக்குமே இல்லை. ஆமென். ஸ்தோத்திர பலி எடுக்க 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 ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூய உள்ளத்தோடு, பரிசுத்த உள்ளத்தோடு, பணிந்து குனிந்து ஆராதனை செய்வேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன், உம்மையே நேசிப்பேன், எக்காலமும் உம்மை போற்றுவேன், எப்பொழுதும் எக்காலமும் உம்மையே போற்றுவேன். எப்பொழுதும் உம்முடைய திருநாம என் நாவில் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திர பலிகள் வழியாக நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி விடுகிறீர். ஒவ்வொரு நாளும் இதை செய்யாதே, இதை செய்யாதே, இப்படி போ, அப்படி போ என்று வலப்புறம் இடப்புறம் நமக்கு பின்னாலே இருந்து ஒரு குரல் கேட்கும். அதுதான் தூய ஆவியானுடைய வழிநடத்துதல். தூய ஆவியானவர் உணர்த்துவார், என் மகனே இப்படி போ, என் மகளே இப்படி போ, இது செய், இதை செய்யாது என்று உன்னை உணர்த்தி கொண்டே இருப்பார். அவருடைய தூய ஆவியானுடைய செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். இந்த நாள் ஆவியானவர் நமக்கு தருவது இதுதான்.
அதனால தான் 16ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவில் கோவிலை நான் தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தி உள்ளேன். என் கண்ணும் கண்ணும் கருத்தும் இதன் மேல் என்னாலும் இருக்கும். ஆமென். எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இந்த கூகுள் மீட்டில் இடைவிடா சகாயமாதா பரிந்துரை ஜெப குழுவை அவருக்கு பலியிடும் கோவிலாக அவர் தேர்ந்து கொண்டுள்ளார். ஆமென். மழை பெய்யாதவாறு வானத்தை அடைத்தாலும் நாட்டை அடிக்க வெட்டுக்கிளிகளை கட்டளையிட்டாலும் மக்களிடையே கொலை நோயை அனுப்பினாலும் எனது பெயரை போற்றிடும் என் மக்களுக்காக செவி சாய்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தெரிந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன். என் கண்ணும் கருத்தும் இதன் மேல் என் நாளும் இருக்கும். ஸ்தோத்திரபலி. ஆமென். ஆமென். அவருடைய பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு. ஸ்தோத்திரபலி. இந்த ஸ்தோத்திரபலி தாங்க ஆண்டவருக்கு உகந்த ஸ்தோத்திரபலி. ஆமென். ஆமென். அதனாலதான் இன்னைக்கு பாட்டு ரொம்ப அருமையான பாடல். என்ன பாடல்? தனிமையின் பாதையில். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமப்பதை நான் மறப்பேனோ. சுமந்தார், சுமப்பதை சுமக்கின்றார், இன்னும் சுமக்கப் போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மறக்காத. எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமப்பதை நான் ஒரு நாள் நம்மை சுமக்கிறார், தாங்குகிறார். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நானே உங்களை சுமப்பேன், நானே உங்களை பாதுகாப்பேன், நானே உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லுகின்ற தேவன் நமக்கு உண்டு. எனது நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம், எனது நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம், எனது நாமம் போற்றுகின்ற என் ஜனம், என்னை ஸ்தோத்திரப்படி எடுக்கின்ற என் ஜமன், அவருடைய விண்ணப்ப குரலை நான் கேட்பேன். நாட்டிற்கு, வீட்டிற்கு, குடும்பத்திற்கு நலன் அளிக்கிறார், ஆசீர்வாதங்களை பொழிந்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அவரை விட்டு விலகாதே. என்றென்றும் போற்றப்படுமாறு இந்த கோவிலே, இந்த இடைவிடா சகாயமாத இந்த கோவில் மீட்டை என்றென்று போற்றப்படுமாறு அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் தெரிந்தெடுக்காமல், அவர் அழைக்காமல் இதன் உள்ள யாரும் என்ட்ரி ஆக முடியாது. அல்லேலூயா. அவர் என்ட்ரி கொடுக்கணும். அவர் என்ட்ரி கொடுக்கணும், யாரும் என்ட்ரி ஆக முடியாது. உள்ளத்தின் கதவை தட்டுகிறேன், மகனே மகளே நீ வருவாயோ, என் குரலை கேட்டு திறவாயோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும். அதனாலதான் சாலமோன் என்ன நினைத்தாரோ ஆண்டவருடைய இல்லத்தையும் அரண்மனையும் கட்டி முடித்தார். ஆண்டவருடைய இல்லத்திலும் அரண்மனையில் அவர் செய்ய விரும்பிய அனைத்தையும் வெற்றியுடன் முடித்தார் சாலமோன். அவன் வாழ்வர்களே, அதனாலதான் சாலமோனுடைய ஜெபம் அந்த திருக்கோவிலிலே 2 குறிப்பேடு 7ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் பாருங்க. நெருப்பு இறங்குவதையும் ஆண்டவரின் மாட்சி கோவிலில் இருப்பதையும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் கண்டபோது தரையில் முகம் குப்புற வீழ்ந்து வழிபட்டனர். ஆண்டவர் நல்லவர், அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது என அவருக்கு நன்றி கூறினர். ஆமென். பாருங்க, இதான் நன்றி பலி, ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி. ஆண்டவர் நல்லவர், அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது என்றென்றும் உள்ளது என்று அவருக்கு நன்றி.
நன்றி கூறினர். அவருக்கு நன்றி, சூத்திரப்பலி, அதுதாங்க நன்றி. அவருடைய நாமம் எப்பொழுதும் மகிமைப்பட வேண்டும். எதை உண்டாலும், எதை குடித்தாலும், எதை செய்தாலும் கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதற்காகத்தான் செய்யணும். ஆமென். 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 அல்லேலூயா. அதனாலதான் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். வாழ்வடைவீர்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், வாருங்கள், கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். எவ்வளவு அழகா! எனது நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம், எனது நாமம் போற்றிடும் என் பிள்ளைகள், என்னிடம் வாருங்கள், என்னிடம் வாருங்கள். என்ன கொள்ளை நோயாக இருக்கட்டும், வீட்டில் பிரச்சனையாக இருக்கட்டும், என்ன கஷ்டமாக இருக்கட்டும், என்ன தொந்தரவு ஏதாக இருக்கட்டும், ஆண்டவரிடத்தில் வாங்க, என்னிடம் வாருங்கள். எனக்கு முடியல, தயவு செய்து சொல்லாது. அவருக்கு செவி கொடுங்கள், அவரிடம் வாருங்கள், கேளுங்கள். கேளுங்கள் என்று சொன்னால் ஆவியானவர் நமக்கு என்ன உணர்த்துகிறார் என்று கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். வாழ்வடைவீர்கள். ஆமென். ஆமென். இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு தருகின்ற வார்த்தை. எனது நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் என்னிடம் திரும்பி வர வேண்டும். அவருக்கு விருப்பம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. திரும்பி வந்து தங்களை தாழ்த்தி இறந்து மன்றாடும் பொழுது வானகத்திலிருந்து நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நம் குற்றங்களை மன்னிக்கிறார், நோய் நொடியிலிருந்து மீட்கிறார், உன் தேவைகளை சந்திக்கிறார், உனக்குரியதை அவர் தருகிறார். அவருடைய கண்ணும் கருத்தும் எப்பொழுதும் இந்த இடத்துல இருக்கும். அவருடைய கண்ணும் கருத்தும் எப்போதும் இந்த இடத்துல இருக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக எப்படி இருக்கும்? ஏசாயா 55:9 சொல்வதை போல மண்ணுலகத்தில் இருந்தும் விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. அவருடைய எண்ணங்கள் மிகவும் உயர்ந்திருக்கின்றன. நமக்கு அவர் வகுத்திருக்கும் திட்டங்கள் அவருக்கு தெரியும். He has a plan for you. நமக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அவருக்கு தெரியும். அதன் பிரகாரத்தான் போகும். நம்ம மாறி மாறி போனால் எதுவும் நடக்காது. அவர் என்ன பிளான் வச்சிருக்காரோ அப்படித்தான் போகும். அவருக்கு செவி கொடுப்போம். அதனால தான் ஏசாயா 55:6 சொல்கிறது, ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். ஆமாம் பாண்டவர்கள், அதான் இன்னைக்கு ஆவியானவருக்கு கேட்ட அதிகாலை என்ன சொல்ல ஆண்டவர், என்ன வார்த்தையை சொல்ல? 12ஆம் வசனம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியுடன் நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள், அமைதியுடன் நடத்தி செல்லப்படுவீர்கள். மகிழ்ச்சியுடன் நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள், அமைதியுடன் நடத்தி செல்லப்படுவீர்கள். இந்த நாளில் ஆசீர்வாதம். அவருடைய திருமுகத்தை நாடினார், தாழ்ச்சியோடு அவருடைய திருமுகத்தை நாடினார், மகிழ்ச்சியுடன் நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள், அமைதியுடன் நடத்தி செல்லப்படுவீர்கள் என்ற சிந்தனையோடு ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க ஆவலாக இருக்கிறார். இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.